இந்த நாளிலும் நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதனால நாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். புதிதாக வந்தவர்கள் தயவு செய்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்க உங்க ஜப குறிப்புகளை கொடுக்கவில்லை என்றால் உங்க ஜப குறிப்புகளை நீங்கள் கொடுக்குமா நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். 8:20 உங்க ஜப குறிப்புகளை கொடுப்பீர்களானால் எங்களுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் செபிக்க இந்த நேரத்தில் நாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ரோமர் எதன நிருபம், ரோமர் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு காலையில நான் வாசிக்கும் போது அநேக முறை வாசித்திருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை ஒரு கேட்சியா இருக்கும், ஒரு என்கரேஜிங்கா இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்தும். அந்த முதல் வார்த்தை படிக்கும் போதே எப்படி அது நிறைய முறை வாசித்திருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில நான் அப்படியே ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு. ரொம்ப உற்சாகமா இருந்தது. 11வது அதிகாரம் 2வது வசனம், தேவன் தாம் முன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஆமே. ரொம்ப அதை 10 தடவை நான் படிச்சு பார்க்கிறேன். தேவன் தாம் தெரிந்து கொண்ட, தாம் முன் தெரிந்து கொண்ட, முன் அறிந்து கொண்ட, அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன் அறிந்து கொண்டாரோ அந்த ஜனங்களை அவர் தள்ளிவிடவே இல்லை. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் எங்குமே நம்மளை கைவிடவில்லை. இல்லை, எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கல, எந்த இடத்துல நம்மளை கைவிடலை, எந்த இடத்துலையும் நீ என்னுடைய மகள் கிடையாது, நீ என்னுடைய மகன் கிடையாது என்று அவர் சொல்லவே இல்லை. அதை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியும் ஒரு அபிஷேகம் எனக்குள்ள தனியாவே என்னை அப்படியே உற்சாகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து நான் நிறைய நேரங்கள் ஆண்டவரோடு கூட ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்டவர்களை, முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவே இல்லை. தயவு செய்து யாராவது சோகமா கஷ்டமா நீங்க எப்படியோ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களை தள்ளிவிடவே இல்லை. அதுல 1வது வசனத்துல பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்குது. தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லையே. எப்படி பாருங்க, பதிலும் இருக்குது, கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. தள்ளிவிடவில்லையே. மனுஷன் தள்ளிடுவான். ஆனா கர்த்தர் என்னைக்குமே நம்மளை தள்ளவே மாட்டார், தள்ளி போகவே மாட்டார். ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் படிக்கும் போதே, அப்போ ஆண்டவர் என்ன தள்ளி விடலைன்னா நான் எந்தெந்த இடத்துல ஆண்டவரை தள்ளி விட்டுறேன், நான் எப்படிலாம் ஆண்டவரை தள்ளி விட்டுறேன், அப்போ எனக்குள்ள என்ன வேணும். எங்களுக்கு ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் சர்க்கிள்ல எங்களுக்கு ஒரு அலுமினை நடந்துச்சு. நான் படித்த காலேஜ்ல குருக்கள்ல. ஸோ அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு பிரசங்கத்தை நான் கேட்கும் போது பயங்கரமா ஒரு உற்சாகமா இருந்தது. அதாவது போல்டு விஷன், அந்த போல்டு விஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசும்போது நிறைய பேசினாங்க. அது என்ன ரொம்ப கேட்சியா இருந்தது. அந்த வார்த்தை என்னை தொட்ட வார்த்தை அது. அந்த போல்டு விஷன் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது வேதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஜெயிச்சதுக்கு காரணமே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள இருந்த ஒரு போல்டு விஷன், அவங்களுக்குள்ள இருந்த ஒரு போல்டு, ஒரு தைரியமான பார்வையும் ஒரு தைரியமான ஃபெய்த், விசுவாசமும், இது ரெண்டுமே அவங்களுக்குள்ள இருந்ததுனால வாழ்க்கையில அந்த வேதத்துல பார்க்கறவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சாங்க, ஆண்டவரை வச்சு ஜெயிச்சாங்க. ஸோ ஆண்டவர் நிறைய நேரங்களில நமக்கு பதில் தெரியாத நேரங்களில, நம்ம சோகமா இருக்கிற நேரங்களில கர்த்தர் நம்மளை தள்ளி விட்டாரு, எங்கேயோ நம்மளை தள்ளி விட்டாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே. முக்கியமா அது தப்பு. அதை நினைக்காதீங்க. அப்படி கூட சொல்லாதீங்க. நம்ம தான் அவரை தள்ளி விட்டுட்டோம் போல ஒழிய அவர் நம்மளை தள்ளிவிடவே இல்லை. ஸோ God has not rejected his people. ஒரு நாளும் நம்மளை தள்ளி விடலை அவரு. அதுக்கு சில காரியங்களை நான் எடுத்துக்கொண்டிருந்த போது என் மனசுக்குள்ள வந்ததே, இந்த நம்மளுக்குள்ள ஒரு கர்த்தர் நம்மளை தள்ளி விடல, ஆனா நான் தள்ளி விட்டேன்னா, நான் தள்ளி விடாம இருக்கணும்னாக்கா எனக்குள்ள ஒரு போல்டு ஃபெய்த் வேணும், ஒரு தைரியமான விசுவாசம் வேணும், ஒரு தைரியமான பார்வை வேணும். எனக்குள்ளாக ஒரு போல்டு ஃபெய்த் அண்ட் விஷன் எனக்குள்ள இருந்தாதான் நான் ஆண்டவரை தள்ளி விடாதவரை நான் தள்ளிவிட மாட்டேன். என்ன அவர் தள்ளிவிடல. ரொம்ப அழகா அது வாசனே இருக்கலாமான்னு இருக்குது. அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா, அது எனக்கு தானே சொந்தம் அப்படின்ற ஒரு நமக்குள்ளவே ஒரு எண்ணங்கள். ஏன்னா அந்த வசனத்தை, தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளி விடவில்லை, அதை படிக்கும் போது ரொம்ப அப்படியே, ஆண்டவரே இவ்வளோ பாக்கியமா யாருமே உலகத்துல சொல்லலையே, இவ்வளோ பாக்கியத்தை நீங்க கொடுத்துருக்குறீங்களே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்ப பாரு நம்ம சோகமா நம்மளுடைய கவலையை நம்மளுடைய தலைமையில தூக்கி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையேன்னு சொல்லி எல்லா கவலைகளும் நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், என்னை தள்ளி விட்டாரு, அவர் தள்ளி விடவில்லையே. ஏன் தெரிந்து கொண்டார்? நம்மளை தெரிந்து கொண்டார்.
தம்முடைய ஜனங்களை, தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே. இதை வாசித்துக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. ஏன்னா உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை இது. யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாரும் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க உலகத்துல. எல்லாரும் யாரு நீங்க நேசிக்கிறீங்களோ சரி, தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்மளை தள்ளி விடவே இல்லை. ஆமென். சோ அவர் என்ன தள்ளி விடாமல் இருக்கிறார்னாக்கா, எனக்குள்ள தேவை ஒரு போல்டு விஷன் அண்ட் ஒரு போல்டு ஃபெய்த். அது இருக்கணும். யோசேப்பு எடுத்துக்கொண்டால் ரொம்ப எனக்கு யோசேப்பை பேசாம இருக்கவே முடியாது இந்த இடத்துல. ஏன்னாக்கா யோசேப்பு ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனத்துல யோசேப்பு அழைக்கப்படுறான். 13 வருஷம் சிறைச்சாலையில இருந்துட்ட பிறகு 41வது வசனத்துல 41வது அதிகாரம் 14வது வசனத்துல, அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடங்களில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு அவன் வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துல, எதுக்காக? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. ஆல்ரெடி அவர் என்ன பண்றாரு, பானபாத்திரக்காரனுக்கு 40வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் வந்தப்போ அவர் என்ன பண்றாரு, அதை அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கிறாரு. இப்படிதான் சொல்லிட்டு. பானபாத்திரக்காரனுக்கு நல்லா தெரியும் யோசேப்பால ஒரு ட்ரீமை, ஒரு விஷனை தெளிவுபடுத்த முடியும்னு சொல்லிட்டு பானபாத்திரக்காரனுக்கு முடியும். ஆனால் பானபாத்திரக்காரன் அதை பார்வோன் கிட்ட சொல்ல மறந்துட்டான். 40வது அதிகார கடைசி வசனத்துல, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பார்வோன் சொல்றாரு, இப்படிலாம் எனக்கு ஒரு கனவு வருது. ஆனா பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். அந்த இடத்துல சொல்லல. கர்த்தர் மறந்தாரா? கர்த்தர் மறந்தாரா? ஆனா ஏன்னாக்கா, யோசேப்பு சின்ன வயசுல இருந்து 17 வயசுல இருந்து அவனுக்கு கொடுத்த விஷனோடவே இருக்கிறான். என்ன விஷனு? ஆண்டவர் என்னை இப்படித்தான் என்ன உயர்த்த போறாரு, ஆண்டவர் என்னை இப்படித்தான் வைக்க போறாரு, என்னை இப்படித்தான் நடத்த போறாரு, எனக்கு முன்னாடி இவங்கெல்லாம் தலை வணங்க போறாங்க. அவனுடைய கனவுகள் எல்லாத்தையும் அவன் சொல்லி சொல்லி நினைத்தா, யார் அப்படியே அவனுக்குள்ளேயே அவன் வைத்து வைத்து பார்க்கறான். அவனை எடுத்து பானபாத்திரக்காரன் உபயோகப்படுத்தினாலும் 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு அந்த கனவுகள் வரும்போது, அந்த ட்ரீம்ஸ் வரும்போது அவனை கொண்டு வர சொல்றாரு. சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணி இம்மிடியேட்டா அவனுக்கு ஒரு விடுதலை. அவனை சவரன் கட்டி, அவனை சவரன் செய்து, அவனுக்கு புதிய வஸ்திரங்களை போட்டு, அப்புறம் அந்த 38வது வசனத்துல நான் பார்க்கிறேன், 41வது அதிகாரம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டோ? வேற ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். 39வது அதிகாரத்துல 21வது வசனத்துல பார்த்தோம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எந்த கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நம்மளை விடலைனாக்கா, கர்த்தருடைய கிருபை கிடைக்கும்படி நமக்காக மனுஷர்களை உருவாக்குவார். ஆமென். நமக்காக மனுஷர்களை உருவாக்குவார். ஆண்டவர் எப்படி பாருங்க, அந்த பானபாத்திரன் கண்களில தயவு கிடைத்து அவனுடைய கிருபை கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, அதனால்தான் பார்வோன் கிட்ட போய் அவன் செய்யும் போது, பார்வோன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லும் போது, உன்னை போல வேற ஒரு மனுஷனே கிடையாது. உடனே அரண்மனைக்கு அவரை அதிகாரியாக மாத்துறாரு, அதிபதியாக மாத்துறாரு. உடனே அவன் பெரிய அதிகாரியாக மாறுகிறான். பிரியமானவர்களே, அவனுக்குள்ள இருந்த விஷன், கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்த போது, குழியில போட்ட போதும் அவனுடைய கனவுகளை அவன் விட்டு கொடுக்கவில்லை. அவனுடைய ட்ரீம்ஸ் அவன் விட்டு கொடுக்கவில்லை. அவனை குழியில போட்டாலும் சரி, சிறைச்சாலையில போட்டாலும் சரி, ஒரு நாளும் யோசேப்புக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? ஒரு போல்டு விஷன் அண்ட் ட்ரீம் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு ஃபெய்த், இது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா என்னை உயர்த்துவார். எந்த கார்னர்ல போனா கூட, உலகத்துல எப்படி போனாலும் சரி, கர்த்தர் எனக்காக ஒண்ணு சொல்லி இருக்கிறார்னாக்கா என்னை தள்ளி விடவே இல்லை. தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் தள்ளி விடவே இல்லை. சோ இதை யோசேப்பை பார்க்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் ரொம்ப பாராட்டி எனக்குள்ளாக நான் எழுத்து கொடுக்கிறேன். ஏன்னா நமக்கு தேவை, இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு போல்டு விஷன், ஒரு போல்டு ஃபெய்த் அண்ட் விஷன் நமக்கு தேவை. அந்த ஒரு விஷன், நம்ம பார்வையே, ஆண்டவரே என் பார்வையை நான் கடிவாளம் போட்டு நான் ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கிறேன். எனக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கிறீங்களோ, என்ன நீங்க சொன்னீங்களோ, அதை தான் நான் பார்த்துக்கிட்டே போவேன். அந்த பார்க்கிறவங்க எல்லாம் உயர்ந்துகிட்டே போவாங்க. அதுதான் சீக்கிரட்டு. அந்த விஷனோடு இருக்கிறவங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரு ட்ரீமோடு இருக்கிறவங்க, ஒரு ஆசையோடு இருக்கிறவங்க, அதுக்காக ஜெபிக்கிறவங்க, கண்டிப்பாக ஆண்டவர் தள்ளி விடவே மாட்டார்.
ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிற தேவனு, நம்மளை வந்து ஏற்றுக்கொள்கிற தேவனு, நம்ம லட்சித்த தேவனு, நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிற தேவனு. அதே நேரத்துல நம்முடைய கனவுகளையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய விஷனையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க. அதே மாதிரி நான் எடுத்துக்கொண்ட இன்னொரு அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இங்கேயும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 15வது அதிகாரத்துல கெட்ட குமாரனை பார்க்கிறோம். அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு போகும்போது ரொம்ப தைரியமா போயிடுறார். பணம்லாம் வாங்கிட்டு என் சொத்தை கொடுங்கப்பா, சொத்தை பிரிச்சுக்கிட்டு நான் எடுத்துட்டு போயிடுறேன் சொல்லிக்கிட்டு போகும்போது அது அவருக்கு பார்த்தீங்கன்னா தைரியமா போயிடுறாரு. அங்க போயிட்டு எல்லா பணமும் தீர்ந்த பண்ணு பன்றிகளுடைய அவர் தவிட சாப்பிடுற நிலையில வந்துடுறாரு. அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கிறாரு, என் வீடே நல்லா இருக்குமே, என் வீடு எங்க அப்பா நல்லா இருப்பாங்களே, எங்க அப்பாக்கு எத்தனை வேலையாட்கள் இருக்கிறாங்க, அங்க வேலை செய்யறாங்க, அந்த ஒரு வேலையாட்களா வச்சு நான் போயிடலாமே அப்படிலாம் அவனுக்குள்ள யோசிக்கும் போது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்களை ஆண்டவர் ஏதோ நீ எப்படி நீ பிரிஞ்சு எங்க போனாலும் ஆண்டவர் எப்படி தெரியுமா, ஒரு உணர்த்துதல் ஆவியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா பாருங்க, அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்குது, 17வது வசனம், 15வது அதிகாரம் 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் என்னை கைவிடலங்க. என்னைக்கு நம்ம புத்தி தெளிகிறோமோ அந்த இடத்துல நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் என்னை கைவிடல. சோ இந்த புத்தி தெளிகிறது வந்து ரொம்ப முக்கியம். எனக்குள்ள ஒரு விஷன், எனக்குள்ள ஒரு ஒரு ஒரே பார்வை, எனக்குள்ள ஒரே விசுவாசம் எனக்குள்ள இருக்குதுனாக்கா, எனக்குள்ள ஒரு புத்தி தெளிவா இருக்கும். ஏன்னாக்கா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகல, நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. என்ன நான் வந்து ஒரே விஷனோடு போயிட்டே இருக்கிறேன், ஒரே பார்வையோடு போயிட்டே இருக்கிறேன், ஒரே கனவுகளோடு நான் போயிட்டே இருக்கிறேன், ஒரே ட்ரீம்ஸ், ஒரே சொப்பனங்கள், ஒரே ஃபெய்த், ஒரே விசுவாசத்தோடு நான் போகும்போது கண்டிப்பாக என்னுடைய கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. நான் சொல்லலாம் இந்த வார்த்தையை, கண்டிப்பா அவர் கைவிடவே இல்லை. அவன் புத்தி தெளிந்த பிறகுதான் பாருங்க வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறான். அந்த புத்தி தெளிவு வரலனாக்கா, பிரியமானவர்களே, இந்த இடத்துல எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் தெளிவு படுத்திக்கணும்னாக்கா, இன்னும் நான் அதை விரிவாக்கணும்னாக்கா, இன்னும் நான் நல்லா செயல்படணும்னாக்கா, என் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு புத்தி தெளிவு வரணும். நான் என்ன செய்யறேன், ஏது பண்ணிட்டு இருக்கிறேன், நான் குடியிலே இருந்துட்டு இருக்கிறேனா, இல்ல நான் சோகத்திலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேனா, இல்ல நான் பழைய கதையை பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறேனா, இல்ல என்னுடைய வாழ்க்கையில வேண்டாத காரியங்களே நான் குமிச்சு போட்டு எனக்கு முன்னாடி வச்சுக்கிறேனா, என்னுடைய காரியங்களை ஐயோ இது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது என்ற கவலைகளே எனக்கு முன்னாடி நான் வச்சுக்கிறேனா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். புத்தி தெளிவு இருந்தாலே நான் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை தள்ளிவிடவே இல்லை. அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது, காட் இஸ் நாட் ரிஜெக்டட் மீ, என்னை தள்ளிவிடவே இல்லை, என்னை தள்ளிவிடவே இல்லை. அந்த வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவரே இவங்களெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்கல்ல, எப்படி இல்லை, அங்க ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க வீட்டுல, அந்த கெட்டகுமாரனுடைய வீட்டுல ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு புத்தி தெளிவு வந்தாலே, புத்தி தெளிவு வந்த பிறகு அவன் என்ன பண்றான், நான் எழுந்து 18வது வசனத்துல நான் எழுந்து, நான் சொல்றேன், நமக்கு ஒரு புத்தி தெளிவு வேணும்னாக்கா உன்னுடைய சோகத்தை விட்டு நீ எழுந்தாதான், உன்னுடைய கஷ்டத்தை விட்டு நீ எழுந்தாதான், உன்னுடைய குறைவுகளை விட்டு நீ எழுந்தாதான், உன்னுடைய வேண்டாத காரியங்கள் உன்னை பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கிற, உன்னை குழப்பத்துல வைத்து கொண்டு உன்னை அவிசுவாசத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை விட்டு நீ எழுந்தாதான் விடுதலையே. கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா கர்த்தர் கைவிடவே இல்லை. தாம் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் தள்ளிவிடவே இல்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு கிடையாது. அவன் பண்ணி சாப்பிடுற அந்த சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருந்தவன், எல்லா காசும் தீர்ந்துச்சு, சோகத்துல இருந்தவன், கஷ்டத்துல இருந்தவன், துன்பத்துல இருந்தவன், வியாதியில இருந்திருப்பான். ஒருவேளை அந்த இடத்துல அவன் நினைச்சதெல்லாம், நான் எழுந்து போறேன், இது என்னுடைய இடம் கிடையாது, எனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, கர்த்தர் எனக்கு அதை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே நல்ல இடம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே சுகபோகமான எல்லா கிருபைகளையும் அவர் தருவாரு. ஏன் சொல்லுங்க, அவருக்காக வாழ்வதற்காக தான், உங்களுக்காக இல்லை. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதை கொடுத்தாலும் கர்த்தர், எதை செஞ்சாலும், ஆண்டவரே இதுல நான் எப்படி நான் மகிமைப்படுத்துவேன், இதுல நான் எப்படி உமக்காக உபயோகப்படுத்துவேன், இதை நான் எப்படி ஆண்டவரே உமக்காக செலவு பண்ணுவேன், இதை நான் எப்படி ஆண்டவரே உமக்காக நான் வாழ்ந்து முடிப்பேன் நம்ம நினைக்கிறோம்னாக்கா, கண்டிப்பா கர்த்தர் நம்மளை தள்ளிவிடவே மாட்டாரு. எதுக்கு சோகங்கள் வருது, எதுக்கு கஷ்டங்கள் வருது, எதுக்கு நிம்மதி இல்லாத தன்மைகள் வருதுன்னா, ஆண்டவரை விட்டு நம்ம தள்ளி விடுறோம். அவர் நம்மளை தள்ளி விடல, நம்ம ஆண்டவரை தள்ளி விட்டுறோம். இல்ல ஆண்டவரே
லெட் மீ திங்க். நானே என்னை பத்தி யோசிச்சுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வேண்டாம் ஆண்டவரே, நீங்க அது வேணான்னு சொல்லுவீங்க, இது வேணான்னு சொல்லுவீங்க, இப்படி போடுவீங்க, அப்படி போடுவீங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் என் ரூட்லயே போறேன் ஆண்டவரே, அது நல்லா இருக்குது ஆண்டவரே. சோ ஆண்டவரை நம்ம என்னைக்கு தள்ளி விடுறோமோ நிம்மதியே இருக்காதுங்க. ஆண்டவரை நம்ம என்னைக்கு தள்ளி வைக்கிறோமோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்க. ஆண்டவரை நம்ம என்னைக்கு தள்ளி வைக்கிறோமோ பிரியமானவர்களே, நமக்குன்னு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஏலியாவுக்கு மட்டும் கேரியத்தை ஆற்றங்கரைய வைக்கல, ஏலியாவுக்கு மட்டும் சாரிபாத்தை அவரு குறிச்சி வைக்கல. ஆண்டவர் அநேகருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவரே இந்த கேரியத் எனக்கு தெரியாது எவ்வளவு நாளுக்கு, இந்த சாரிபாத் எனக்கு தெரியாது எவ்வளவு நாளைக்குன்னு, ஆனா கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தருகிற தேவனா இருக்கிற உங்களை சுகமாக தான் வைப்பாரு. ஆண்டவர் தள்ளி விடவே மாட்டாரு. ஆனா நீங்க தள்ளி விட்டுட்டீங்கன்னாக்கா பிரச்சனை அங்கதாங்க இருக்குது. பிரியமானவர்களே, யோசிங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இவனுக்கு புத்தி தெளிந்து இவன் எழுந்து போயிட்டு போனதுனால அவனுக்கு பெரிய விடுதலை கிடைச்சிச்சு. ஆண்டவர் தள்ளி விடலன்றத அவங்க அப்பா மூலமா பார்க்குறான். அவங்க அப்பாவும் அவனை தள்ளி விடல. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப என்னை தொட்ட ஒரு வசனம் வந்து லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்துல எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. 43வது வசனம், பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பத்தி 12 வருஷமா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கஷ்டப்பட்டிருந்தா. அங்க போட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னாலக்கா, தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கும் செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. எல்லா காசையும் போயிட்டு டாக்டருக்கு கொடுத்துட்டா. எல்லா சொத்து, எல்லா ஆஸ்தி, எல்லா பணத்தையும் டாக்டர்களுக்கு கொடுத்து அவன் என்ன பண்றாங்க, ஒன்னும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறா. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது போதும்னு நினைச்சுக்கிறோம்ல. நிறைய நேரங்களில பணம் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்மளுக்கு நம்ம சேஃபா இருக்கிறோம், டாக்டர் இருந்தா போதும், டாக்டர் எல்லாம் சுகமாத்து. அதுக்கு மேலாக ஒருத்தர் தேவை. அவளுடைய பணமோ ஒன்னும் பண்ண முடியல, அவளுடைய ஆஸ்தியும் அவளுடைய வியாதியை சுகப்படுத்த முடியல, அவகிட்ட இருந்த பணமோ வியாதியை சுகப்படுத்த முடியல, அவகிட்ட இருந்த சொத்தும் சுகப்படுத்த முடியல. அவளுக்கு இருந்தது என்ன தெரியுமா, நான் எப்படி தெரியுமா பாக்குறேன் அவளுக்கு இருந்தது போல்டு விஷன் அண்ட் போல்ட் ஃபெய்த். பயங்கரமான ஒரு ஃபெய்த், பயங்கரமான ஒரு, அவ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டா. ஷி ஃபெயில்டு. அந்த இடத்துல ஷி ஃபெயில்டுங்க. எல்லாம் அவளுடைய சொத்து போச்சு, அவளுடைய பணம் போச்சு, எல்லாமே போச்சு. எல்லா வைத்தியர்களையும் பார்த்துட்டான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வைத்தியரையும் பார்த்தாச்சு, எல்லா சொத்தையும் வித்து போட்டாச்சு. கடைசி ஓடியோ ஹோப். அவர் நினைச்ச என்ன தெரியுமா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன். அவளுக்குள்ள இருந்த ஒரு போல்டு விஷன், அவளுக்குள்ள இருந்த ஒரு போல்டு ஃபெய்த் என்ன தெரியுமா பண்ணுச்சு, அவ போயிட்டு ஆண்டுடைய துணிய, அவளுடைய அங்கிய ஓரமா தொட்டா பாருங்க. யாருக்கும் தெரியாதுதான், யாரும் பார்க்கலதான், அத யாருமே பார்க்கல. எல்லாரும் அவளை தள்ளி விட்டாங்க, டாக்டருங்க கூட கை விட்டாங்க, எல்லாருமே தள்ளி விட்ட சூழ்நிலை. ஓரமா போய் தொடும் போது ஆண்டவர் அதை உணர்றாரு. யார் என்ன தொட்டதுன்னு கேட்கிறாரு. பிரியமானவர்களே, அதெல்லாம் விட்டுருங்க. அவளுக்குள்ள இருந்த ஒரு ஃபெய்த் அவளை மூவ் பண்ணிச்சு பாருங்க. அந்த கிரௌட்ல அவளுக்குள்ள இருந்த ஒரு விஷன், அவளுக்குள்ள இருந்த ஒரு ட்ரீம், அவளுக்குள்ள இருந்த கனவுகள். ஆண்டவரை இவரை தொட்டா சரியாகுமே, இவர்கிட்ட போனா சரியாகுமே, ஏன் நான் இவர்கிட்ட போல, நான் ஏன் இவர்கிட்ட நான் இன்னும் போகாம இருக்கிறேன். நான் சொல்றேன் இந்த இடத்துல பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன், இங்க அங்க நீங்க ஓடுறதோட நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறீங்களா, ஒருவேளை என் பத்திரத்தை யாரும் எடுத்துக்கிட்டாங்களே, இன்னும் என் பத்திரத்தை இன்னும் தராம இருக்கிறாங்களே, எனக்கு அடாவடித்தனம் பண்றாங்களே, என்னை போட்டு குழப்பி போடுறாங்களே, என்னுடைய எல்லா எதையுமே கெடுத்து போடுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் சொல்றாரு, சைலண்டா நீ என்கிட்ட வா. உன்னுடைய போல்டு விஷன் அண்ட் உன்னுடைய போல்டு ஃபெய்த் அண்ட் விஷன். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. யாருக்குள்ளலாம் இப்படி ஒரு ஃபெய்த் இருக்குதோ, யாருக்குள்ளலாம் ஒரு தைரியமான ஒரு பார்வை, ஆண்டவரே நீங்க மட்டும்தான் செய்ய முடியும், ஒன்லி லார்ட் யூ ஒன்லி, நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய உயர்வுக்கு, ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு, ஒவ்வொருத்தருடைய சுகத்திற்கு காரணம் அவர் மட்டும்தாங்க, வேற யாருமே கிடையாதுங்க, வேற யாருமே கிடையாது. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம், எனக்குள்ள இருக்கிற சமாதானம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற அந்த போல்டு விஷன் என்னை எப்படி பண்ணுச்சுன்னா, அந்த கிரௌடுக்குள்ள அவளை தள்ளிட்டு போகுது. அவளை தள்ளிட்டு போயிட்டு, எனக்கு எதுவும் வேணாம், அவர்கிட்ட கூட சொல்ல வேணாம், அவர்கிட்ட போய் நான் அனௌன்ஸ் பண்ண வேணாம், யார்கிட்ட சீஷர்களை சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண வேணாம், இல்ல நான் நேரா போறேன், அவரை தொடுறேன், அவர் ஓரமா அவர் அங்கேயே தொட்டுட்டு வரேன். அவருக்குள்ள அந்த ஃபெய்த்தை பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் பார்த்தீங்களா, அந்த ஓரமா நான் தொட்டுட்டு வரேன், போதும்
நான் பார்க்கறேன்ட்டு சொல்லிட்டு போய் தைரியமா அந்த கிரௌடுக்குள்ள நுழைஞ்சு, பயங்கரமான கிரௌடு அவளை சுற்றிலும் போய் தொடும் போதுதான் அவளுக்கு உள்ள ஹீலிங் வருதுங்க. அவளுக்குள்ள ஆண்டவர் அந்த தொட்ட உடனே அவருடைய அவருடைய பெரும்பாடு உள்ள அந்த வியாதி அவளை விட்டு போகுதுங்க. ஏன்? கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாள். சீஷருங்க தடுக்கிறாங்க. ஆண்டவரே அவளை சும்மா இருக்க சொல்லுங்க, ஏன் எங்க பின்னாடியே ஓடி வரா? நம்ம பின்னாடியே வரால. அவளுக்குள்ள இருந்தது போல்ட் ஃபெய்த். அவளுக்குள்ள இருந்தது ஒரு விசுவாசம், பெரிய விசுவாசம். அவளுக்குள்ள இருந்தது ஒரு போல்டு விஷன். ஆண்டவரே நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு சைட்ல இத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்றாங்க, எனக்கு இந்த சைட்ல இத்தனை பேர் என்ன அதட்டுறாங்க, என்ன மிரட்டுறாங்க, என்ன கேலி பண்றாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க. நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, ஐ நீட் யுவர் ஹெல்ப். நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, எனக்கு பரவாயில்ல, எனக்கு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, என்னை இப்படி பேசுற, நீ என்ன இப்படி பேசுறியே, என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன பெரிய பக்தியா, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது உங்க சுகம் ஆண்டவரே. எனக்கு வேண்டியது, என் மகளுக்கு வேண்டியது உங்க சுகம் ஆண்டவரே. என் மகளுக்கு வேண்டியது, இயேசு சுவாமி எனக்கு தெரியாது, மரணாவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார், மரண வேதனையில இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சாயங்காலம் நீங்க நினைக்க வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மளை தள்ளி விடவே இல்லை, நம்ம தான் அவளை தள்ளி விட்டு வச்சிருக்கிறோம். நம்ம பிரச்சனைக்கு காரணம் அவரை தள்ளி விட்டு வச்சிருக்கிறோம். நம்மளுடைய அழுகைக்கு காரணம் நம்ம அவளை தள்ளி விட்டு வச்சிருக்கிறோம். நம்மளுடைய சுகவீனங்களுக்கு காரணம் அவரை தள்ளி விட்டு வச்சிருக்கிறோம். நம்முடைய பாரங்களுக்கு காரணம் நம்மளை அவரை தள்ளி விட்டு வச்சிருக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் தொட்டா, கானானிய ஸ்திரீ ஆண்டவரை போய் தொடுறா, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறா, ஆண்டவரே எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஆண்டவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்றார். பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல யாரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்களா? தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவே இல்லை. கடைசியா இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்கும் எனக்காகவும் விட்டு கொடுக்கவே இல்லைங்க, விட்டு கொடுக்கவே இல்லை. அவருக்கு வேணும்னாக்கா அங்க அற்புதம் செய்ய எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அவர் அற்புதம் செஞ்சு சிலுவையை விட்டு விலங்கி ஏந்திருக்கிறான். வாங்கடா நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும், நான் யாருன்னு சொல்லி இல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா பாடுகளையும் அனுபவித்தாருங்க. நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, நமக்கு தேவைகளை சந்திப்பதற்காக, நம்மளை தள்ளிவிடக் கூடாது என்று காட்டுவதற்காக. நான் உன்னை நேசிக்கிறேன், கல்வாரி நண்பனை பாரு, அங்க இருந்தா கூட நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்காக அந்த கல்வாரி சிலுவையில போயிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் பாரு. அங்க கூட ஒரு விட்டு கொடுக்கலனுங்க. நம்ம எத்தனை முறை விட்டு கொடுக்குறோம்ல. இந்த 40 நாட்களில நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக? என்னுடைய சுயமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, இல்லை என்னுடைய சுயத்தோடு நான் போய்கொண்டிருக்கிறேனா? என் பார்வை உலகத்தின் பார்வையாக இருக்கிறதா? என்னுடைய விசுவாசம் உலகத்தை நம்பி இருக்கிறதா? என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கிறதா? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? எவ்ரிதிங் அவர் மூலமா தான் வருங்க, எல்லாமே அவர் மூலமா தான் வரும். அவரை விட்டா நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில தயவு செய்து உங்களை தேற்றிக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறீங்களா? நான் யார்கிட்ட போவேன்? என்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நான் யார்கிட்ட போவாதீங்க. அவர் தள்ளி விடல, நம்ம தான் தள்ளி விட்டுக்கிறோம். அவர்கிட்ட வாங்க. என் பிரச்சனை எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய பண தேவைகளை எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே. என்னுடைய வியாதியை எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே. என்னுடைய பிசினஸ் எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே. என்னுடைய படிப்பை எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே. சொல்லுங்களேன், சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாங்க ஜெபம் பண்ணலாம். சோர்ந்து போகாதீங்க. யாரா இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. பிகாஸ் கர்த்தர் நம்மளை தள்ளி விடவே இல்லை. நான் அவளை தள்ளி விடவே இல்லை, நான் உன்னை தள்ளி விடவே இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். அந்த தேவனை நம்புறீங்கன்னாக்கா அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனைய அவட்டு ஓடி போய் சொல்லுங்க. ஏசப்பா, என்னால முடியாது, என்னால முடியல, என்னால ஹேண்டில் பண்ண முடியல,